ஓகே. நாம் யாவரும் எழுந்து நின்று, "எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களின் நேராயின்றவரு" பாடலை நாம் பாடுவோம். 2 ஸ்டான்ஸா மாத்திரம் நம்ம பாடலாம். சகோதரர் செல்வம் அவர்கள் முன்பு வந்து ஜெபத்தில் துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வீற்றிருக்கும் அன்பின் பரலோகமே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவரே, அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை சர்வ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, தகப்பனே உம்முடைய உன்னதமான நாமத்துக்கு எல்லா துதியும், கனமும், மகிமையும், மாட்சிமையும் ஒருவருக்கே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கும். தகப்பனே, எங்கள் வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை எங்களுக்கு கிருபை தந்து, இதோ தகப்பனே, சகோதர சகோதரிகளாய் தகப்பனே, நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஜீவனோடு காணப்படவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை பாடவும், உம்முடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், நீர் கொடுக்கப்பட்ட இந்த மகா பெரிதான சாக்கியத்திற்காக நன்றிகளும் எடுக்க கடந்த எங்களை உண்மையை போல எங்களுக்கு வேண்டிய சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆசர்களை கொண்டு அநேக சத்தியங்கள் நல்வழிப்படுத்தின நம்முடைய மேலான கிருபை அப்பா. தகப்பனே, இது முதலாவது சக்தினை கொடுத்த அப்பா, நம்முடையான கிருபை படத்தை கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு அறிவுரை நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாவது பாகத்தையும் கொடுத்த நம்முடைய திருப்பம் இந்த பேச போகிற தாசனையும் கூட நீர் மூடி கேட்கிற நாங்களும் ஆண்டவரை அதிக ஜாபோடு கேட்டு தகப்பனே, அதை நாங்கள் விட்டு விலகாத படிக்க எங்களுடைய
அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓட தகப்பனையும் பரிசுத்த ஆவின் கொடுத்து வழி கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் கூட நீர் பேர் பெற நீங்கள் தொடக்கம் முதல் மட்டும் உடைய தெய்வீக வசனம் எங்கள் அனைவரோடும் இருந்து எங்களை ஆட்கொள்ள கூட எங்களுடைய ஆண்டவரும் உங்களுடைய ஒரே பேரான நேசகுமார் ஆண்டவரே பெற்று உடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஓகே. இப்படியாக ஒரு 2வது செஷனை கூட பார்க்க இருக்கிறோம். அதுக்கு தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பானது பேராசையின் கல்லறை என்ற ஒரு தலையின் கீழாக நமக்காக தேவச்செய்தியை வழங்கும்படியாக சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் முன்பு வந்து தேவச்செய்தியை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காக வாசிக்கக்கூடிய வேத வசனத்தை சகோதரர் செல்வம் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளை, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக்கட இந்த ஒரு அன்பில் வாழ்த்துதலை இந்த ஒரு நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த இந்த மாபெரும் தயவுக்காக இரக்கங்களுக்காக கூட மறுபடியுமாக அவருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக பேராசையின் கல்லறைகள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக நாம் அதாவது 1ஆம் செக்ஷனில் நாம் பார்த்தபடி சகோதரர் கூட ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணார்னா அதில் டச் பண்ணார். பார்க்கும்போது எப்ராஹிம், அப்புறம் உலக கிறிஸ்தவ மண்டலம், பிற்பாடு நம்மிடத்தில் இப்பேற்பட்டதான ஒரு காரியங்களை நாம் பார்த்தோம். இப்போ முழுக்க இது என்ன ஒரு பாடமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதாவது வனாந்திர பிரயாணத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அநேக காரியங்களில் தவறுதலில் இது ஒரு காரியமாக ஒரு சம்பவமாக எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாடமாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலான்னா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். பார்க்கும்போது இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி முதலாவது என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு சகோதரர் எடுத்திருக்கிறாரு. என்னன்னு தெரியுங்களா? அது ஜூலை 15ஆம் தேதி எடுத்தார். அந்த பாடத்தினுடைய தலைப்பு ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு? நானே சொல்லிடுறேன். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னாக்கா, அதாவது சுத்தமானவை அசுத்தமானவைகள் என்ற 2, அதாவது கிளீன் அண்ட் அன்கிளீன் என்ற ஒரு காரியங்களை கூட நாம் பார்த்தோம். அதன் பிற்பாடு சென்னப்பட்டினால சகோதரர் ஒருவர் எடுத்தார். அதில் கூட நம்ம ஒரு பாடத்தை பார்த்தோம். அது என்னன்னாக்கா, உம்முடைய ஆகாகை தப்பு விடாதிரும் அந்த ஒரு காரியங்களை கூட நாம் பார்த்தோம். அது தொடர்ந்து ஃப்ரைடே கிளாஸில் இன்னொரு சகோதரர் ஒரு பாடம் எடுத்தார். அது என்னன்னு பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய பாவம் உங்களை பின்தொடரும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக பார்த்தோம். இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, தொடர்ந்து இப்பேற்பட்டதான இஸ்ரேல் ஜனங்களை குறித்துதான பாடங்களை அநேகமாக நாம் கேட்டு இருக்கிறோம். அதில் கூட இந்த ஒரு பாடம் கூட எப்படி இருக்குன்னா, ரொம்ப எளிமையான பாடம் தான், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப டீப்பான பாடம் எதுவும் இருக்காது. அதனால இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு தொடர்ந்து நாம் இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முழுக்க சகோதரர் இந்த ஒரு பாடத்தை எங்கேருந்து எடுத்திருக்கிறான்னா, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரையிலும் இருக்கிற அந்த ஒரு சம்பவங்களை என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த ஒரு பாடத்தில் கொடுத்திருக்கிறாரு. இதற்கான ஆதார வசனம் கூட வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த ஒரு பாடத்துக்கான தலைப்பு வசனம் இதுதான் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவர்கள் வந்து வனாந்தர பிரயாணமாக, அதாவது எகிப்திலிருந்து அங்கேருந்து விடுதலை ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தொடர்ந்து கானானுக்குள்ளே போவதற்காக முதலாவது எங்கே வர்றாங்கன்னா, அவங்க அநேக இடத்துல வர்றாங்க. ஆனால் இந்த ஒரு பாடத்தில் சகோதரர் சொல்லும்போது இஸ்ரேல்கள் வந்து அந்த சீனாய் மலையின் இடத்துல வர்றாங்க. ஏறக்குறைய 1 வருட காலமாக அந்த இடத்துல அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்கன்றதை கூட நாம் பார்க்கிறோம். ஏன்னா எதுக்காக அங்கே தங்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அநேக பாடங்களை இவங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு அந்த ஒரு விதத்தை கூட ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை கூட பார்க்கிறோம். பாருங்க, இவங்க அடுத்து எங்கே இவங்க பிரயாணம் போகணுன்னாக்கா, கானான் தேசத்துக்குள்ள இவங்க வந்து அந்த ஒரு பிரயாணத்தை நோக்கி போனோன்னாக்கா, கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன வேணும்னாக்கா, அநேக பாடங்களை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இவங்க வந்து கற்றுக்கொள்ளணுன்றதை கூட நாம் பார்க்குறோம். இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா சகோதரர், இந்த ஒரு சீனாய் மலையினாவே என்னன்னாக்கா, அதாவது தேவனிடத்தில் வந்து சேர்ந்ததற்கான ஒரு அடையாளம் என்பதை கூட நம்ம பார்க்கணும். அப்போது தேவனிடத்தில் வந்தவங்க இடத்துல என்ன இருக்குன்னாக்கா, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அநேக பரீட்சைகள், அனுபவங்கள் என்ன ஆகுனாக்கா தேவையாக இருக்கும் என்பதை கூட நாம் பார்க்குறோம். ஒருவேளை ஒருத்தருக்கு வந்து எந்த ஒரு அனுபவமே இல்லை, எந்த ஒரு எனக்கு ஒரு பயிற்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தேவன் யாருக்குமே கொடுக்கறதில்ல. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் சரி, இல்லை பரலோகத்து ஆசீர்வாதமும் சரி, எதுவுமே தேவன் என்ன பண்ணுறதில்லைன்னா அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைன்றது கூட நாம் பார்க்குறோம். இதே ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிந்து கொள்ளணுன்னாக்கா, இன்னும் என்னென்னா இந்த ஒரு ராஜாக்களின் காலத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது ராஜாக்களின் காலத்தில் பார்க்கும்போது சவுல் ராஜாவை பார்க்குறோம். சவுல் ராஜா உடனே என்ன ஆகுறாருனாக்கா, சாமுவேல் மூலமாக அங்கே வந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக ஆகுறான்றது கூட பார்க்குறோம். ஸோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னாக்கா, கொஞ்ச நாள்லேயே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்து வாழ்ந்தா கூட அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் பிற்பாடு கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு வழி விலகி போய் அவருடைய அரசாட்சி முழுக்க முழுக்க எப்படி இருக்குதுன்னாக்கா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக கூட இருக்குதுன்றதை கூட நம்ம பார்க்கணும். ஆனால் பாருங்க, அதே போல் நம்ம வந்து தாவீது ராஜா பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அரசாட்சி, அதாவது அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு, அவர் உடனே அவர் ராஜா ஆகிறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் சொல்லும்போது 17 வருஷம் கழிச்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ராஜாவை ஆகுறாரு. அப்போது ராஜாவாக ஆகிய ஒரு சில தவறுகள் செஞ்சால் கூட அவருடைய அரசாட்சி எப்படி இருந்துச்சுன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு அரசாட்சியாக இருந்தது. கடைசியில் தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன்ற கூட அந்த ஒரு பேரை வாங்குறாரு. பாருங்க, இவர் வந்து சவுல் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, அவருக்கு அனுபவம் கம்மி இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு சரியான விதத்தில் அவருடைய அரசாட்சி தேவனுக்கு பிரியமாக நடக்காது இருக்கிறாரு. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அப்படி இல்லை. முழுக்க முழுக்க இன்றைக்கு வரையிலும் கூட அவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்ற கூட நம்ம பார்க்குறோம். இல்லை என்னன்னாக்கா, ஒருவேளை சவுலை வந்து தேவன் வந்து தெரியாமல் அப்படி வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜா ஆக்கிட்டாருனாக்கா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து எந்த ஒரு அனுபவம் வேணாம், ஏதோ ஒரு எனக்கு ஒரு பயிற்சியுமே வேணாம் அப்படின்றவங்களுக்கு சவுல் அந்த ஒரு இடத்துல அடையாளமாக இருக்கிறார் என்பதை கூட நாம் பார்க்கணும். அதனால இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு சீனாய் மலையில் ஏறக்குறைய 1 வருடம் காலம் தங்கியிருந்து அநேக அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை வந்து செய்திருந்தார் என்பதை கூட நாம் பார்க்குறோம். இந்த சீனா மலையில் வந்த உடனே இவங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, எகிப்தை போல இல்லை, எல்லாமே ஒரு புதிய விதமாக புதிய நிலைமை இருந்ததை கூட நாம் பார்க்கணும். அதே விடத்தில் தேவன் அந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு வந்து என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தார்னா, அங்கே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருந்தார். எதற்குன்னு பார்க்கும்போது, எதுக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், எதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அது டெபர்னக்கல் கிளாஸ் பார்த்துன்னு இருக்கிறோம். எதுக்குன்னு தெரியுங்களா? சரி, யாரும் சொல்கிற மாதிரி இல்லை, நானே சொல்லிடுறேன். ஏன்னாக்கா
தேவனோடு அவங்க வந்து உறவு கொள்ளணும்னாக்கா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவன் வந்து அந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்கிறாருந்த கூட பார்க்குறோம். பாருங்க, ஏன்னாக்கா இவங்க வந்துட்டு தொடர்ந்து அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய என்ன சொல்கிறாருன்னு கேட்கணுன்னாக்கா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது கூட நாம் பார்க்குறோம். அதே விதமாக அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இதெல்லாம் வந்து எதற்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாருனாக்கா, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜனங்களுக்கு வந்து அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா, அவர் வந்து அவங்களோட உறவாடுறதுக்கும், அதாவது அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பமா இருந்து இவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பதற்காக தேவன் வந்து அங்க ஏற்படுத்தி இருக்கிறாரு. பாருங்க, அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த ஒரு ஷெக்கினா மகிமையினுடைய வெளிச்சத்தை யார் தான் பார்க்க முடியும்னாக்கா, ஆரோனும் மற்றும் மோசே மாத்திரம்தான் அதுக்குள்ளாக போய் அங்கே பார்க்க முடியுன்றதை கூட நம்ம பார்க்கோம். ஏன்னாக்கா இவங்க 2 பேரும் மாத்திரம்தான் அந்த இடத்துல போவதற்கு தேவன் அந்த ஒரு ஏற்பாடை செய்திருந்தார். இது எதை குறிக்குதுன்னா, ஆரோனும் மோசையும் வந்து தேவனுடைய ஊழியத்தில் அங்கே இணைந்ததை கூட அங்கே வந்து காண்பிக்கிறதாக கூட இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னாக்கா, சுத்திரம் பாளையம் இருக்குது, சென்டரில் வந்து அங்கே வந்து ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அப்போது இது கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தேவன் வந்து அங்கே ஒரு விஷயத்தை வந்து அங்கே வச்சிருக்கிறார். எப்படின்னாக்கா, தேவனே இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கிறாருன்னா வழிகாட்டியாகவும் கேப்டனாகவும் தலைவராக இருக்கிறார் என்பதை கூட அந்த இடத்துல அது வந்து காண்பிக்கிறதாக கூட இருக்குதுன்றது பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக பார்க்குறோம், நம்ம தலைவர்களும் சரி, இல்லை ஒரு போலீஸ்லேயோ மிலிட்ரிலேயோ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றிலும் சோல்ஜர்ஸோ இல்லை என்ன இருப்பாங்க, சென்ட்ரலில் யார் இருக்குவாங்கன்னா கேப்டன் இருப்பாங்க. அதே இந்த அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது சென்ட்ரலில் அவர் இருப்பார், சுற்றிலும் ஜனங்கள் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இது எல்லாமே தேவன் வந்து முன்னேற்பாடாக இங்கே வந்து இவங்களுக்கு வழிகாட்டியாகவும் அவங்கள வழிநடத்துகிறவராக கூட இருக்கிறான்றது கூட நாம் பார்க்கணும். இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு ஷெக்கினா மகிமை, அந்த ஒரு வெளிச்சம் எல்லாமே இவங்க வந்து தேவனோடு அந்த ஒரு ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க தான் முதலானவர்கள்ன்றது கூட அந்த இடத்துல வந்து அது வந்து எடுத்துக்காட்டுறதாக கூட இருக்குதுன்றதை கூட நாம் பார்க்கணும். அதே போல் நமக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவங்கள வந்து உலகத்திலிருந்து தேவன் பிரித்து எடுத்திருக்கிறாரு. அதே போல் நம்மை கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ஒரு உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து, அதாவது எகிப்துன்ற அந்த ஒரு உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார்ன்றதை கூட பார்க்கணும். அதே போல் இவர்களுக்கு மையம், அதாவது சென்டர் பாயிண்ட்னா தேவனாக இருக்கிறாரு. அதே போல் நம்முடைய மையம், நமக்கு வழிகாட்டி யாருனாக்கா, நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இவரை வந்து நமக்காக பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அந்த உண்மையான பாவ நிவாரண பலியை வந்து வேலைகளை வந்து அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை கூட நாம் பார்க்கணும். அதே கூட வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பாருங்க, அவர் வந்து நமக்காக தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்னா பிரவேசித்து இருந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11.
வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பாருங்க, நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பரலோகத்தில் பிரத்யட்சமாகும்படி அங்கே வந்து பிரவேசித்து இருக்கிறார். இப்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, மாபெரும் வேலைகளை வந்து அங்கே செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அதே போல நாம் கூட என்ன பண்ணியிருக்கிறோமா, தேவனையே நம்முடைய தலைவராகவும் நம்முடைய மத்தியஸ்தராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்ட நாம் வந்து அவருடைய ஜனங்களாக ஆனவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நாம் வந்து முறுமுறுக்கவோ குறை கூடவோ கூடாது என்பதை கூட நாம் பார்க்கணும். ஏன்னா என்ன பண்ணியிருக்கிறான்னா, உண்மையான அந்த ஒரு பாவ நிவாரண பலியை வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் ஏறி சென்று அங்கே செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை கூட பார்க்கணும். பாருங்க, அதனால நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவருடைய ஜனங்களான நாம் வந்து அவர் வந்து எந்த விதத்திலுமே குறையோ அதாவது குறை கூறவே கூடாது என்பதை கூட நாம் பார்க்கணும். ஒருவேளை நாம் வந்து அப்படி வந்து தேவனை வந்து நாம் வந்து குறை கூறினோம்னாக்கா, பாருங்க, அவர் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவருடைய தெய்வீக வாக்குத்தத்தத்தையும் அவருடைய ஞானத்தையும் என்ன பண்ணிருமா நாம் வந்து அறிந்திருக்கிறோம். அறிந்து அதை வந்து நாம் முறுமுறுக்கிறதுனால, நாம் வந்து குறை கூறுறதுனால அவரை நாம் வந்து தொடர்ந்து நாம் வந்து அந்த ஒரு குறை கூறுகிற காரியங்களுக்காக நாம் போகிறோம் என்பதை கூட பார்க்கணும். பாருங்க, நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, உடன்படிக்கை செய்திருக்கிறோம். தேவனோடு உடன்படிக்கை சேர்ந்து அந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கையில் நாம் வந்து அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஒருவேளை நாம் வந்து அவர் வந்து முறுமுறுக்கிறது குறை கூறுறதுனாக்கா கண்டிப்பாக என்ன ஆகிடும்னாக்கா, அது வந்து நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை வந்து நாம் வந்து கண்டிப்பாக உடைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இது எல்லாமே நாம் வந்து அவர் வந்து நமக்கு மத்தியஸ்தர் வழிகாட்டியாக இருப்பதுனால இந்த ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பாக நாம் வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னாக்கா நம்முடைய உடன்படிக்கை வந்து கண்டிப்பாக நாம் வந்து உடைக்கிறோம் என்பதை கூட நாம் பார்க்கணும். இந்த ஒரு விதத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஒரு முறுமுறுப்பு என்ன ஆகுதுனாக்கா, ஒரு முக்கியமான பாடத்தை வந்து நமக்கு கற்பிப்பதாக கூட இருக்குது என்பதை கூட நாம் பார்க்கும். பாருங்க, இந்த ஒரு பாடத்தில் நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பாடத்துக்கு செல்வதற்கு முன்பதாக கொரிந்தியர் எபிரேயர்ல இருக்கிற வசனங்களை படிப்போம். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எல்லா வசனத்தையும் என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த எபிரேயர்ல சகோதரர் கொடுத்துருக்கிறாரு. அதனால என்ன பண்ணால் இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 to 19. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வழிவு போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வாசிக்கும்போது அது கூட 4ஆம் அதிகாரம் 1 to 11. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனத்தில், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமே அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத்தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் இந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை
கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். பாருங்க, சொல்லியிருக்கிறபடி இந்த வசனத்தில் அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்காத இருக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பாருங்க, காரியங்களில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சொல்லியிருக்கிறபடி இதை பெருசாக பார்க்கும்போது தான் அது உள்ளே இருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுன்றது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அவருடைய மேன்மையான இப்படி நாம் அவர் குறை கூறின்னு அவர் குற்றம் சாட்டின்னு இருந்தோம்னாக்கா அவருடைய மேன்மையான குணங்களை நாம் மீறுவதாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இந்த தீவிரமான குற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்க தேவனோட அந்த ஒரு தொடர்புக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் நமக்கு காண்பிக்கிறது. பாருங்க, நாம் சரியான விதத்தில் இது தெரிந்து கொண்டு சர்வ வல்லவனாகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னு அதை எடுத்துக்கொள்ளும் போது தான் அது நமக்குள்ள பிரயோஜனமாக இருக்குன்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது இவங்க தேவனுக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்கன்றதை கூட நாம் பார்க்கணும். எதுக்காக இவங்க முறுமுறுத்தாங்கன்னா மன்னாவை பற்றி. அதாவது இந்த மன்னா கொடுக்கும்போது இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் இவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு எப்படி இருந்தாங்கன்னா நன்றி உள்ளவர்களாக கூட இருந்தாங்கன்றது கூட நாம் பார்க்கணும். இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, காலப்போக்கில் இந்த மன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெறுப்பாக இருந்தது கூட நாம் பார்க்கணும். ஏன் இவங்களுக்கு வெறுப்பு ஆச்சுனாக்கா, அவங்க பின்னோக்கி பார்த்தாங்க. எகிப்தினுடைய அந்த ஒரு காரியங்கள்லாம் பின்னோக்கி பார்த்து அந்த ஒரு எகிப்தினுடைய இறைச்சிகளையும் பூண்டுகளையும் நினைச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய உள்ளம் அதாவது வெறுப்படையத்தக்கதாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க ஒரு குழந்தையை போல அழுதாங்க என்பதை கூட நாம் பார்க்குறோம். இதை கூட வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4-6 வரி. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4-6 வரை. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிய கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்க, இவங்க அவங்க விட்டு வந்த அந்த ஒரு நிலைமையை மீண்டும் பெறுவதற்காக அவங்க விரும்பினாங்கன்றதை கூட பார்க்கணும். இவங்க தேவனுக்கும் மோசைக்கும் என்ன பண்ணாங்க, எதிராக முறுமுறுத்தார்கள். அவருடைய உண்மையான தேவன் என்ன செய்ய போறான்ற அந்த நிலைமையை இவங்க கொஞ்சம் கூட அறிந்து கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 1 வருடம் ஆயிடுச்சு சீனா மலையில் மறுபடியும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த முன்னிருந்த அடிமைத்தனத்துக்கு நாங்கள் என்னமா போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இவங்க போயிருந்தாங்கன்னா முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் இந்த பின்னாடி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்றதை கூட நாம் பார்க்குறோம். அதே போல் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் விட்டு வந்த நிலைமையை பார்த்து என்ன பண்ணுங்க, தூரத்தில் உள்ள அந்த ஒரு காட்சிகளை அதெல்லாம் விட்டு வந்தாங்களே அதை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த நமக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வருகிற காரியமாக கூட இருக்குதுன்றது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அவங்க பின்னோக்கி பார்த்து எகிப்தினுடைய அந்த ஒரு அடிமைத்தனத்தினுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறந்து போனாங்கன்றது கூட பார்க்கணும். ஏன்னா தேவன் தம்முடைய தெய்வீக தலைமையின் கீழே அவங்களுக்காக அநேக காரியங்களை அந்த இடத்தில் ஏற்படுத்தி இருந்தார். பாருங்க, அவங்களுடைய சுகங்களுக்காக அவங்களுடைய சலுகைகளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்தை கொடுத்தாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வந்து ஒரு குழந்தைகளைப் போல அவங்க வந்து அழுதாங்கன்றது கூட நாம் பார்க்குறோம். பாருங்க, இந்த ஒரு குழந்தைன்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது சூழ்நிலை தெரியுமானாக்கா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு அவங்களால முழுவதுமாக அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகள் உடனே என்ன பண்ணுவாங்க, குறை கூறுவாங்க. அதே போல என்ன பண்ணுங்க, இஸ்ரேல் ஜனங்க கூட இந்த இடத்துல குழந்தைகளை போல குறை கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார்னா, இவங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறார், இரண்டாக பிளந்து அங்கேருந்து இவங்களை கொண்டு வந்து இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தண்ணீர் கொடுத்துருக்கிறாரு, மண்ணா கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து கூட இவங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா, தேவன் வந்து நம்மளை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முறுமுறுத்ததாங்கிட்ட கூட நாம் பார்க்கோம். இது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, அவர்களுடைய தேவனுடைய திட்டத்தை வந்து அவங்க சரியாமல் புரிந்து கொள்ளாமல் முந்தைய முன்னாடி செய்தார் இல்லைங்களா, அந்த ஒரு கிரியைகள் எல்லாமே இவங்களுடைய நினைவுக்குள்ளே கொண்டு வராம உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வரக்கூடிய கஷ்டத்தை மாத்திரம் இவங்க பார்த்து என்ன பண்ணாங்கன்னா குறை கூறினாங்கன்றதை கூட நாம் பார்க்குறோம். இது எல்லாம் எதை காண்பிக்குதுனாக்கா, இவங்க குறை கூறுறது எல்லாமேனாக்கா இவங்களுடைய முதிர்ச்சியற்ற ஒரு விசுவாசத்தை அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி காண்பிக்குது. பாருங்க, இவங்க வந்து அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, எவ்வளோ விஷயத்த தேவன் செய்திருக்கிறாரு. இதனால இவங்களுடைய விசுவாசம் அதிகமாக தான் ஆயிருக்கணும். ஆனால் என்ன இருக்குதுனாக்கா, குறைஞ்சு போய் ஒரு விசுவாசமே இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக இவங்க போயிருக்கிறாங்கன்றது கூட நாம் பார்க்கிறோம். பாருங்க, இவர்களுடைய அந்த முறுமுறுப்பினுடைய விளைவு வந்து மோசே மேலே ரொம்ப தீவிரமாக வந்தது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இவங்க தேவனுக்கு எதிராக மோசைக்கு எதிராக இவங்க வந்து முறுமுறுத்து இவர்களுடைய அந்த முறுமுறுப்பினால மோசே என்ன ஆயிருந்தாருனாக்கா, மனம் உடைந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தேவனிடம் போயிட்டு தன்னுடைய சுமை வந்து எப்படி இருக்குங்க, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு குழந்தைய போல தன் தகப்பனிடத்தில் வந்து அழுகுறாங்க இல்லையா, அதே போல வந்து தேவனே இவங்க வந்து என்னிடத்துல அழுகுறாங்க, அதனால என்ன பண்ண போகிறோம், இனிமேல் என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்லி தேவனிடத்தில் என்ன பண்ணுறாருன்னா மோசே அந்த இடத்துல மன்றாடுறான்றதை கூட நாம் பார்க்கணும். இதை கூட வசனம் வாசிக்கலாங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியனுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றேனோ, இவளை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்படி மோசே என்ன பண்ணுறாருன்னா தேவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறாரு. பாருங்க, இந்த பாரம் வந்த தேவனை என் மேலே இன்னும் இருக்க வேணுமா சொல்லிட்டு, இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், செத்து போவது நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த ஒரு உபத்திரவத்தை நான் காணாதபடி நீங்கள் இப்போவே என்னைய கொன்று போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதாக கூட நாம் பார்க்கிறோம். அதே வாசிங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, இப்படி எனக்கு செய்யாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் காணாதபடி என்னை கொன்று போடுங்கன்றதை கூட நம்ம பார்க்கணும். பாருங்க, தேவன் வந்து என்ன செய்கிறாருன்னா, மோசேயினுடைய வேண்டுதலை கேட்டு அங்கே ஜனங்களில் மூப்பரில் 70 பேரை அந்த இடத்துல அவர் வந்து
தெரிந்து கொண்டு அந்த யூத சனிகரத் முத அந்த இடத்துல தான் அந்த ஏற்படுத்துகிறான்றது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இது கூட வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 11, 16, 17, 18. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. இந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். பார்க்கிறோம், இப்படி ஒரு முறையிட்டதுனால தேவன் என்ன சொல்கிறான்னா, 70 பேரை தெரிந்து கொண்டு ஆசரிப்பு கூடத்துக்கு முன்பதாக நீ வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மோசையும் 70 பேரை தெரிந்து கொண்டு அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே முன்னாடி வந்துடுறாரு. வந்த பிற்பாடு தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மேலே என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆலோசனைக்காரராக, ஏன்னா இவங்களுடைய முறுமுறுக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுடைய முறுமுறுப்பெல்லாம் கேட்டு சரியானபடி இவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஆலோசனை சொல்வதற்காக தேவன் அந்த இடத்துல 70 பேரை வந்து மோசை மூலமாக ஏற்படுத்துகிறான்றது கூட நாம் பார்க்கணும். இப்போ 70 பேரை கூட்டிக் கொண்டு மோசை என்ன பண்ணுறாருன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் முன்னாடி வர்றாரு. இந்த 70 பேரை வந்து தேவன் தான் தெரிந்து கொண்டாருன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல செய்கிறாரு. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, இந்த 70 பேருமே அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. சொன்ன பிற்பாடு அதை கேட்ட வந்து அனைவருமே உண்மையாகவே தேவன் தான் இதை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது கூட அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாருங்கள், இப்படி வந்து அவர்கள் வந்து மோசையிடம் அவருக்கு கீழாகவும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 70 பேர் இருந்து ஜனங்களை வந்து வழிநடத்துறதுக்கு அந்த வந்து ஏற்பாட்டை செய்திருக்கிறாரு. இந்த ஒரு வழிநடத்தலில் வந்து 70 பேர் இருந்து மோசையை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 70 பேருக்கு மேலாக வந்து தலைவராக அந்த இடத்துல வைத்து அங்கே வந்து உயர்த்தி வைத்திருக்கிறார்ன்றது கூட நாம் பார்க்கணும். இது கூட வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 11, 19, 20. நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு செவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். இப்போ மோசை மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு 70 மூப்பர்கள் மூலமாக மோசை என்ன பண்ணிடுறாருனாக்கா, உங்களுக்கு 1 நாள் 2 நாள் இல்லை, நீங்கள் 30 நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இறைச்சியை சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாளையத்துக்குள்ளாக இந்த 70 பேரை அனுப்பி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வைக்கிறாரு. பாருங்கள், தேவனுடைய ஏற்பாடின்படி என்ன ஆகுதுனாக்கா, அந்த சிவந்த சமுத்திரத்திலேருந்து அந்த ஒரு காற்று வந்து ஆயிரக்கணக்கான காடைகளை வந்து அடித்து கொண்டு வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பாளையத்தில் சுற்றிலும் வந்து அந்த இடத்துல வர்றதாக கூட இங்கே பார்க்கணும். பாருங்கள், தேவன் சொன்னது போல் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, 30 நாளைக்கு அவங்களுக்கு போதுமான காடைகளை வந்து அங்கே சேர்த்து புசித்தார்கள் என்பதை கூட நாம் பார்க்கணும். அது மட்டுமல்ல, இவங்க வந்து அதை எப்படி சேர்த்தாங்கன்னாக்கா, இரவும் பகலுமாக அந்த இடத்துல அவங்க சேர்த்தாங்கன்றது கூட நாம் பார்க்கணும். இதோட வாசிக்கலாம். என்னாகமம் 31, 32. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகள் அடித்து கொண்டு வந்தது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தாங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் ஆத்வா என்று பெயரிட்டான். பாருங்க, இப்படி இவங்க இச்சித்ததை வந்து தேவன் என்ன பண்ணார்னா முழுமையாக அந்த இடத்துல கொடுத்தாரு. கொஞ்சமாக சேர்த்தவரை எவ்வளோ சேர்த்தாருனாக்கா 10 ஓமர்ன்ற கூட நம்ம பார்க்கணும். 10 ஓமர்னு நம்ம கணக்கு போட்டோம்னா சுமார் லிட்டரில் கணக்கு போட்டோம்னா 2 லிட்டர்லேருந்து 200 ml வருது. அதே கேஜியில் நம்ம கணக்கு போட்டோம்னா 1 கேஜி 800 கிராமு இல்லைன்னா 2 கேஜி ஆகுது. அப்போது இந்த ஒரு
10 ஓமர்னு நம்ம பார்க்கும்போது சுமார் வந்து இது எவ்வளோ ஆகுதுனாக்கா ஒரு 2000 கேஜி ஆகுது. ஒருத்தர் சேர்த்ததே வந்து 2000 கேஜி. பாருங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த ஒரு பேராசை இருந்திருக்குன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்திருக்குது கூட நாம் பார்க்கணும். அடுத்து இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு இவங்களுக்காக அந்த ஒரு காடைகளை தேவன் கொடுத்தாரு இல்லைங்களா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு அஞ்ஞானிவாதிகள் வந்துட்டு அப்படியே அந்த ஒரு காடைகள் வந்து அப்படியே ஒரு 6 அடி, அதாவது 2 முழம்னும்போது சுமார் 6 அடி அளவுக்கு அந்த விழுந்து கிடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை. தேவன் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்னா, சிவந்த சமுத்திரத்திலேருந்து ஒரு பெரிய காற்று அந்த இடத்துல அடித்து கொண்டு வந்ததுனால ஒரு சுமார் 150லேருந்து 200 இது 150லேருந்து 200 கிலோமீட்டர் வந்து பாளையத்துக்கு வரலையும் இருக்குது. அவ்வளோ தூரம் தான் அது பறந்துன்னு வரும்போது என்ன ஆகுனாக்கா, அது வந்து டயர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல ரொம்ப தாழ்வாக பறக்கும். அப்போ தாழ்வாக பறக்கும்போது அதை என்ன பண்ணலான்னாக்கா, ஈஸியாக கையிலேயே பிடிச்சிடலாம், இல்லைனாக்கா குச்சியில் அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக அது மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்றது கூட நம்ம பாருங்கள். இவங்க வந்து அந்த ஒரு காடை எப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சுத்திரம் அவங்க பாளையத்து சுத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காய போட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பாட்டுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறேன்னா, சுகருங்க சொல்லும்போது 64 கிலோமீட்டர், அதாவது ஒரு நாள் பயணம்னு சொல்லிட்டு வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது 64 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த பக்கம் பாளையம் சுற்றினா இந்த பக்கம் ஒரு 30 கிலோமீட்ரு, இந்த பக்கம் ஒரு 30 கிலோமீட்ரு, அவ்வளோ கிலோமீட்டருக்கு அந்த ஒரு காடைகள் வந்து குவிந்து இருக்குது. அதனால் பாருங்கள், தேவன் கொடுக்கறது கூட எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, அவங்களுக்கு உயிரோடு இருக்கிறது நல்லதாக இருக்கிறத கூட அந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த பிற்பாடு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு அளவே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு வாயில் சாப்பிட்டு என்ன இருக்குன்னா மூக்கு வழியாக வந்திருக்கு. அதில் சாப்பிட்டு என்ன இருக்குன்னா அதனால அது ஒரு பெரிய கொள்ளு நோயாக வந்து அந்த இடத்துல அவங்க மறிச்சிருக்கிறாங்கிறத கூட நாம் பாருங்க. இது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தேவனுடைய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. இவங்க இச்சித்தாங்க, தேவன் அதை கொடுத்தாரு. ஆனால் பாருங்கள், இவங்க சாப்பிட்டு அதே இடத்துல என்ன பண்ணாங்கன்னா மறித்து போனாங்கன்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்கள், இது தான் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு காரியமாக கூட இருக்குதுன்றது கூட நாம் பார்க்கணும். இது அடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதில் வரக்கூடிய அடுத்த காரியங்கள் வந்து நமக்கான ஒரு காரியங்களை கூட பாடத்தை கூட இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதை கூட வாசிக்கலாம். அந்த இதில் இருக்குது பாருங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 5307. தேவனுடைய ஏற்பாடுகளிலும் கொடுக்கலிலும் திருப்தி அடைகின்ற தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ள சிந்தையே மிகவும் சந்தோஷமானதாகவும் முழுதும் ஓய்வுள்ளதாகவும் இருக்கும். இது ஆவிக்குரிய இஸ்ரேலியர்களுக்கு, குறிப்பாக ராஜரீக ஆசாரியருக்கு பொருத்தமானதாக இருக்கும். இவர்கள் கர்த்தரிடம் முழு அர்ப்பணத்தையும் பூமிக்குரிய உரிமைகளையும் விருப்பங்களையும் உள்ளடக்கிய பலியின் உடன்படிக்கையையும் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆவியுடனும் புரிந்து கொள்ளுதலுடனும் இப்படியாக சந்தோஷத்துடன் பாடலாம். ஏராளமான இதை பார்த்தாலும் பாருங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்றான்னா, அதாவது சூழ்நிலை என்னவா இருந்தாலும் தேவன் மீது நாம் வந்து முழு நம்பிக்கை உள்ள அந்த ஒரு மனநிலை இருக்க வேண்டியது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, ஒரு விசுவாசின் இடத்துல திருப்தி என்பது அவனிடத்துல எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்றது கிடையாது. இல்லை அவருடைய வாழ்க்கையில எல்லாமே தன்னுடைய இஷ்டம் போல நடக்குது அப்படின்றது கிடையாது. பாருங்க, தேவன் வந்து அவருடைய வாழ்க்கையில அன்போடும் ஞானத்தோடும் அவரை வழி நடத்துகிறாரா அப்படின்ற ஒரு உறுதியில தான் அந்த இடத்துல இருக்கிறத கூட நாம் பார்க்கணும். பாருங்க, வாழ்க்கையில இன்பம் துன்பம் சோதனை கஷ்டம் எல்லாமே வரும். ஆனால் எது நடந்தாலும் என்னுடைய நன்மைக்காகத்தான் தேவன் வந்து இதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருப்தியை அந்த ஒரு அமைதியும் நம்ம இடத்துல இருக்கணுன்றதை கூட நாம் பார்க்கணும். இதே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 சொல்லும்போது, எந்த நிலையிலும் நான் வந்து மன திருப்தியாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே சங்கீதத்தில் தாவீதே சொல்லும்போது, சங்கீதம் 23ஆம் சங்கீதம் சொல்லும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்றதை கூட சொல்கிறாரு. அதனால் எனக்கு குறை ஏதும் இல்லைன்றதை கூட நாம் பார்க்கணும். இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது, சங்கீதம் 48 சொல்லும்போது, மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணுறாருங்க, என்னை நடத்துகிறாருன்னு சொல்லி அப்பேற்பட்டதான ஒரு திருப்தி உள்ள ஒரு நிலையை கூட பார்க்கணும். பாருங்க, என் வாழ்க்கையில் வந்து என்ன நடந்தாலும் தேவன் என்னை
வழி நடத்துகிறார். அந்த ஒரு மன திருப்தி இருக்கணுன்றதை கூட நாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நாம் வந்து தேவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலைகளில் கூட நாம் வந்து நன்றியோடு இருக்கணும். சூழ்நிலையை பார்த்து மாத்திரம் நாம் வந்து இதாகக்கூடாது. சூழ்நிலை வந்து எது இருந்தாலும் சரி, நாம் வந்து தேவனிடத்தில் அந்த இடத்துல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூட நாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வாசிங்க. ஏராளமான எதை பார்த்தாலும் நான் திருப்தி அடைவேனாக, ஏனெனில் என் தேவன் என்னை நடத்துகிறார். அதிருப்தியின் ஆவி தேவன் அருளிய பரலோக மன்னாவை விட்டு அவர்களது சொந்த உணவை அல்லது மற்ற பூமியின் உணவை விரும்புகிறது. அவர்கள் விரும்புகிறதை முழு விருந்தாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதன் பலனால் முறுமுறுக்கிறவர்கள் தேவனுடைய சபையில் அங்கத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவன் அருளுகிற போதுமான மன்னாவின் பங்கு பெறும் சந்தர்ப்பத்தை இழப்பார்கள். பாருங்க, அதிருப்தியின் ஆவி, அதாவது திருப்திக்கு ஆப்போசிட்டு அதிருப்தி. எது கொடுத்தாலுமே திருப்தி கிடையாது. அந்த ஒரு நிலையை குறித்து பார்க்குறோம். பாருங்க, ஒருத்தருக்கு வந்து தேவன் கொடுக்குற அந்த ஒரு மண்ணை விட்டு பூமிக்குரிய காரியங்களே, உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பார்க்கணும். பணம், பொருள், எதுவுமே இதெல்லாம் வந்துட்டுனா மறுபடியும் இந்த மாதிரி மண்ணாவை தேவன் கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போகக்கூடிய ஒரு நிலையை கூட நாம் அது முழுமையான சாத்தானது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சத்தானது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பலப்படுத்துவதற்கும் பூரணப்படுத்துவதற்கும் இது மிகவும் தேவையானதாக இருக்கிறது. எனினும் சிலர் எகிப்தின் இறைச்சி பாத்திரத்துக்கு இயங்குகிறார்கள், அதாவது உலக தத்துவத்தை விரும்புகிறார்கள். பிறகு அவைகள் தங்கள் அருகே வரும்படி அனுமதிக்கிறார்கள். விமர்சகர்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் கொள்கைகளால் தங்களை நிரப்பிக் கொள்ளுகிறார்கள். அதன் பலனால் புது சிருஷ்டியை அழிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதையும் ஆண்டவரின் அடிச்சுவட்டில் நடக்கிறதையும் நிறுத்துகிறார்கள். அவர்கள் உண்டாக்கின தப்பிதங்களினால் அவர்கள் அக்கினி அல்லது துரத்தினால் விழுந்து படுக்கிறார்கள். பாருங்க, என்ன ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருனாக்கா, வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல என்ன கொடுத்தாருன்னா, தேவன் வந்து அவங்களுக்கு வந்து மன்னாவை கொடுத்தாரு. அவங்க மன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுங்க, தேவனே எடுத்துகிட்டு வந்து அவங்க வாயில் போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து காத்து கொண்டு இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு மண்ணை வந்து என்ன பண்ணாங்க, அவங்களா போய் எடுத்து சேகரித்து அதை வந்து அரைத்து அதை வந்து அப்பமா சுட்டு சாப்பிட்டாங்க. அதே போல் நமக்கு கூட மன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஒரு அப்பம் யாருனாக்கா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகள். அந்த ஒரு சத்தியத்தை வார்த்தைகளை நாம் என்ன பண்ணோம்னாக்கா, அனுதினமும் நாம் வந்து வசனங்களோடு என்ன பண்ணோம், வசனம் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அதை ஆராய்ந்து அதில் பொருள் என்ன எல்லாமே பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல நாம் வந்து சேர்க்கணும். சேர்த்து என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம வந்து அப்படியே வச்சுக்கக்கூடாது. அது நம்முடைய இருதயத்தில் நாம் வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து நாம் வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து நாம் வந்து கொண்டு வரணுன்றதை கூட நாம் பார்க்கணும். எப்போ இது வந்து நமக்கு வந்து பலன் உள்ளதாக மாறும்னாக்கா, நமக்கு வந்து இந்த ஒரு வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சோதனையில் என்ன பண்ணுறோங்க, நாம் நிற்கிறோம். அதே மட்டும் இல்லை, நாம் வந்து பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம். விசுவாசமாக உள்ளவர்களுக்கு கூட நம்ம வந்து அங்கே விசுவாசம் உள்ளவர்களாக ஆகிறோம். இது சொல்லும் போது அநேக விஷயங்கள் இந்த இடத்துல நாம் வந்து நமக்குள்ளாக இந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகள் வந்து நமக்கு கொண்டு வருதுன்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்கள், அதே ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த ஒரு சத்தியத்தின் வார்த்தைகளை நாம் வந்து பேசுகிறதோ இல்லை அதை வந்து நாம் வந்து பேசிட்டு அப்படியே விடுறது மட்டும் இல்லை, அது வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து நாம் வந்து கொண்டு வரணும். பாருங்கள், வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரியான அநேக கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் நடந்த கூட நாம் வந்து பேசிட்டு அப்படியே விட்டுட்டோம்னாக்கா கண்டிப்பாக நமக்குள்ளே எந்த ஒரு கிரியையுமே நடக்காது. அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக அது வந்து அது பலனுள்ளதாக ஆகுன்றதை கூட நாம் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஏனெனும் இதெல்லாம் விட்டுட்டு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு எகிப்தினுடைய
இறைச்சி பாத்திரத்துக்கு ஏங்குறாங்கன்னும் போது அவங்க மறுபடியும் விட்டு வந்த அந்த ஒரு உலகத்தில் காரியங்களில் போயிட்டு அந்த ஒரு நிலைகளை மறுபடியும் அவங்க எடுத்து அதை வந்து செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு உலகத்துக்குள்ளாக திரும்பி போகிற காரியத்தை கூட இருக்குது. இது பற்றி சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து மறுபடியும் அந்த ஒரு உலகத்தின் காரியத்தில் போயிட்டாருனாக்கா அவர் வந்து தேவனால் உணர்த்தப்பட்டு மறுபடியும் வந்த பிற்பாடு என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த ஒரு தவறை செய்யக்கூடாது. ஒருவேளை மறுபடியும் அவர் வந்து அந்த ஒரு தவறை செஞ்சாருனாக்கா இது வந்து ரொம்ப ஆபத்தான காரியன்றது கூட அந்த இடத்துல சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வாசிங்க. பேராசையின் கல்லறைகள். பேராசை, சுயநலம் ஆகியவை பாவத்தின் ஒவ்வொரு வகையோடு இணைந்திருக்கிறது. அது தன் சுய முன்கணிப்புகளை திருப்திப்படுத்த சாகாமையின் ஒவ்வொரு வகைக்கும் வழிநடத்துகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களினால் அதிகமான பங்கை அடையும்படிக்கு அதன் முயற்சிகளில் அது அநீதிக்கும் உண்மையற்ற தன்மைக்கும் நடத்துகிறது. இது உலகின் நன்மைகளின் அதிக பங்கை பெறவும் பற்றிக்கொள்ளவும் செய்யும் முயற்சியுமாகிய அது கோபம், வன்மம், பகைகள், பொறாமை, சண்டை மற்றும் கொலைக்கு வழிநடத்துகிறது. இப்படியாக சுயநலம் அநீதியாகவும் அநீதியெல்லாம் பாவமாகவும் இருக்கிறது. பாருங்க, முதலாவது ஒருத்தர்கிட்ட என்ன வருதுனாக்கா இந்த ஒரு பேராசை வரும். இந்த பேராசை வந்த பிறகு என்ன ஆகுனாக்கா அது சுயநலமாக மாறும். சுயநலமாக மாறின பிறகு இது என்ன ஆகுனா பல்வேறு பாவங்களை அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கும் என்பதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இந்த ஒரு சுயநலம் என்பது வந்து மற்ற பாவங்களுக்கு ஒரு இயக்க சக்தின்றது கூட நாம் பார்க்கணும். அது ஒருத்தரை வந்து நாம் வந்து பகைக்கிறோம், இல்லை ஒருத்தரோட சண்டை போடுறோம், இல்லை ஒருத்தரை வந்து நாம் வந்து கோபமாக பேசுகிறோம். இது எல்லாமே எதுனாக்கா இந்த ஒரு சுயநலத்தினால வரக்கூடிய காரியங்கன்றதை கூட நாம் பார்க்கணும். அதனால் இந்த ஒரு சுயநலம் வந்து பாவத்தினுடைய ஒரு இயக்க சக்தியாக கூட இருக்குதுன்றதை கூட நாம் பாருங்க. இந்த சுய முன்கணிப்புன்றது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் வந்து தன்னுடைய ஆசை, தன்னுடைய இன்பம், தன்னுடைய விருப்பம் வந்து அந்த இடத்துல நிறைவேறணும் அப்படின்ற சொல்லி ஒரு நிலைப்பாடுக்குள்ளே அவர் இருப்பார். அதுக்கு உதாரணமாக என்னன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் எனக்கு அதிகமான பணம் வேணும், எனக்கு அதிகமான அதிகாரம் வேணும், மற்ற விட நான் வந்து அந்த இடத்துல உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னாக்கா அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே வந்து கொண்டு வருது. என்னன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து இந்த உலகத்தில் அப்படி யோசிக்கும்போது என்ன ஆகுனாக்கா கண்டிப்பாக அவர் வந்து தீமையான காரியத்தை செய்யறதுக்கு அங்கே வழி நடத்தும். எப்படின்னும் போது ஒரு பணமோ பொருளோ அவர் அடையணும்னாக்கா யாராவது அந்த இடத்துல தடையாக வருவாங்க இல்லையா, அந்த தடையாக வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா முதலாவது வந்து அவங்க மேலே பொறாமப்படுவார், கோபம் கொள்வார், அவங்களிடத்துல சண்டை விடுவார். பிற்பாடு எதில் வழி நடத்துனா இது வந்து அங்கே கொலைக்குள்ளாக வழி நடத்துன்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்கள், இந்த ஒரு சுயநலம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான காரியத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். முதல் இஸ்ரேலரை நிரப்பியிருந்த பேராசையை பற்றி நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இதே போன்ற தவறுகளை செய்கிறார்கள் என்று நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். உலக காரியங்களில் பேராசை கர்த்தருடனான உடன்படிக்கையும் வரக்கூடிய வாழ்க்கையில் அதிக விருப்பத்தையும் புறக்கணிக்கும்படி செய்கிறது. கோதுமையுடைய முளை தெழும்புகிற முட்கள் அமுக்குவது இந்த வாழ்க்கையின் அக்கறை மற்றும் செல்வத்தின் ஆசையுமாகும். அதாவது பேராசை என்று இயேசு சொன்னார். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது விசேஷமாக இவங்க வந்து தேவனால் வந்து நடத்தப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் கூட இவங்க வந்து முதலாவது தேவனை தான் இவங்க வந்து அந்த இடத்துல வச்சிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பல முறை இவங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இவங்க வந்து அங்கே வந்து அவங்களுடைய இடத்துல அவங்க உலக ஆசைகளும் அந்த ஒரு விருப்பங்களையும் கூட இவங்க வைத்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய இடத்துல, அதாவது தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இவங்க அந்த இடத்துல விருப்பங்களை இவங்களோட ஆசைகளை வைத்தாந்தது கூட நாம் பார்க்கணும். அதனால ஒரு புது சிருஷ்டிக்கு கூட இது வந்து கண்டிப்பாக பொருந்துன்றதை கூட நாம் பார்க்கணும். எப்படின்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதான்னு கூட நம்ம என்ன பண்ணோம் பரிசோதித்து பார்க்கணும். பாருங்க, பணம் என் இருதயத்தை ஆளுகிறதான்றது கூட நாம் பார்க்கணும். இல்லைன்னா உலக புகழ்ச்சிக்காக நான் வந்து சத்தியத்தின் காரியங்களை வந்து நான் வந்து புறக்கணிக்கிறேன்னா, இல்லை தேவனுடைய சேவையை விட உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு பணம் பொருளை நான் வந்து என்னுடைய நேரத்தை அதிகமாக நான் செலவிடுறேன்னா, இல்லை வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தை விட
இப்போ தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையினுடைய மதிப்பு எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுதா அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணால் யோசித்து பார்க்கணும் என்பதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, நாம் வந்து இங்கே இயேசு சொல்லும்போது இயேசுவின் சீஷர்கள் வந்து இந்த உலகின் ஆவியிலிருந்து எந்த அளவுக்கு நாம் வந்து பாதுகாத்து கொள்ளணுன்றதை கூட நாம் பார்க்கணும். இது பாருங்க, இந்த இயேசுவின் சீஷர்கள் போது எல்லாருமே இயேசுவின் சீஷர்களான்றதை கூட நாம் வந்து சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாக கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கூட அந்த இடத்துல என்ன பண்ணாக்கா அந்த ஒரு கிரயத்தை கொடுக்கணும். ஏன்னா இதில் டேபர்நக்கல்ல வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது நம்முடைய ஆசை, நம்முடைய உலக மாம்ச காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க தான் உண்மையிலேயே அந்த இடத்துல சீசர்கள்ன்றது இந்த இடத்துல சொல்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அப்பேற்பட்டவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த ஒரு தற்கால வாழ்க்கையினுடைய சுகங்கள் இல்லை ஆசீர்வாதங்கள் இதில் சரியான பங்கை வந்து நாம் வந்து அடைய வேண்டான்னு சொல்லல. அவரு இந்த ஒரு காரியங்களில் இருக்கிற அந்த ஒரு ஆபத்தை குறித்து சொல்றாரு. என்னன்னா, அந்த ஒரு செல்வம், பணம் இதெல்லாமே மீது நம்முடைய இருதயத்தை வைத்து ஒரு விக்கிரக ஆராதனை முறையில் நாம் வந்து அதை ஆசைப்பட்டு சேவிப்பதை பற்றி இந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, இப்படி நமது ஆவிக்குற வாழ்க்கைக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை கூட நாம் பார்க்கணும். அடுத்து ஒரு விஷயத்தை என்ன பார்க்கணும்னா, நமது பாடத்தினுடைய மூல வாக்கியம் அப்படின்றத கூட நாம் பார்க்கணும். என்னன்னாக்கா, யாக்கோபு 5:16 வாசித்தோம். அங்கே சொல்லும்போது நீதிமானுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னாக்கா, அது வந்து ஊக்கமாகவும் அது தேவனுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்பதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, இந்த இடத்துல மோசே வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அது எப்படி இருக்குதுன்னாக்கா, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றதா இருந்தது. அதே போல இது என்னன்னா, தேவனுடைய தெய்வீக அந்த ஒரு வழிகாட்டுதலுக்கு கூட ஏற்புடையதாக இருந்தது கூட நாம் பார்க்கணும். அதே இன்னொரு வகையில் இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயத்தை பற்றி சொல்றாரு. அந்த இடத்துல அவங்க முறுமுறுத்தாங்க இல்லையா, அந்த ஒரு முறுமுறுத்த காரியத்தை என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு இன்னொரு வகையான அநீதிமானுடைய ஜெபம் என்பதை கூட அந்த இடத்துல சொல்றாரு. இது எப்படின்னாக்கா, இந்த அநீதிமானின் ஜெபம் வந்து இதெல்லாம் வகைப்படுத்தப்படுது. அவங்க விரும்பினதை இஸ்ரேல் ஜனங்க விரும்பினாங்க இல்லைங்களா, அதை வந்து தேவன் கொடுத்தாரு. அத்துடன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய தண்டனை அந்த இடத்துல பெற்றாங்கன்றதை கூட நாம் பார்க்கணும். இதில் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக நாம் வந்து ஜெபிக்கிறோமா அப்படின்றது கூட நாம் வந்து கவனித்து பார்க்கணுன்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அநேக சுயநலமான ஜெபங்கள் வந்து தேவன் கண்டிப்பாக வந்து கேட்கறதே கிடையாது. எனக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும், பரிசேயர் அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தில் கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சுயநலமான ஜெபத்தை வந்து கண்டிப்பாக தேவன் வந்து கேட்கறதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த சுயநலமான ஜெபங்கள் கூட கேட்கப்படுது அப்படின்றது கூட சொல்றாரு. ஏன்னாக்கா அநேக ஜெபங்கள் வந்து கேட்கப்படுகிறது என்பதை கூட நாம் வந்து நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இதில் முற்றிலுமாக எப்படி இருக்குதுன்னா, எல்லாமே எப்படின்னா சுயநலமான ஜெபமாக இருக்குது. தேவனுடைய சித்தத்தை அறியவும் அதை செய்கிறதுக்காக இல்லை, மனிதனுடைய அந்த ஒரு சுயநல விருப்பத்தையும் மனிதனுடைய சுயநல சித்தத்தையும் ஏற்ப யார் கேட்கணுங்கம்மா? தேவன் கேட்க வேண்ட அந்த ஒரு விருப்பத்தோடு ஜெபத்தை ஜெபிக்கிறது. இப்பேற்பட்டதான ஒரு ஜெபத்தை வந்து எப்பொழுதுமே இது ஆபத்தானதுன்றது சொல்றாரு. ஆனால் சில சமயங்களில் என்ன பண்ணிடுறாருன்னா, தேவன் இப்பேற்பட்டதான சுயநலமான ஜெபங்களுக்கு கூட அந்த இடத்துல அவர் வந்து பதில் கொடுக்கிறார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். இது புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்த சகோதரர் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான தாய் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த தாய் வந்து அவருக்கு தேவனுக்காக இவங்க வந்து ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சாமியில் வந்து அவருடைய தாயார் அன்னாள் தேவனுக்கு எப்படி அங்கே கொடுத்து ஊழியம் செய்வதற்காக கொடுத்தாரோ, அதே போல் இந்த தாய் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேவனுடைய ஊழியத்துக்காக இந்த தாயை கூட அந்த இடத்துல தன்னுடைய மகனை வந்து அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து என்ன இருக்குதுன்னாக்கா, சின்ன நாள் என்ன இப்போ அந்த இருந்திருக்காங்க. இருந்த பிற்பாடு அவனுடைய அந்த தாயினுடைய மகனுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி வந்திருக்குது. வந்த பிறகு இந்த தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அநேக டாக்டர் இடத்துல கொண்டு போய் என்னுடைய மகன் எப்படியாவது குணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்து
சரி செய்யலான்னு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டாக்டர் எல்லா டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு இனிமேல் என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களுடைய மகனை வந்து கண்டிப்பாக என்னால் காப்பாற்ற முடியாது. அவர் வந்து ஒரு மரண தருவாயில் போயிட்டாரு. இனி மறிக்கத்தான் போகிறாரு. அவர் வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிவுடனே இந்த தாய்க்கு என்ன இருக்குன்னா, ரொம்ப வருத்தம் கண்ணீரோடு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேவனிடத்தில் போயிட்டு ரொம்ப ஊக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜெபம் செஞ்சுருக்கிறாங்க. பாருங்க, இவங்க வந்து தன்னுடைய சித்தம் செய்யப்பட வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே தேவனிடத்தில் போயிட்டு ஜெபம் செஞ்சுருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் கொஞ்சம் கூட இவங்க வந்து இடத்துல செய்யவே இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, கண்டிப்பாக இவங்களோட ஜெபத்தை கேட்டு அதிசயத்தக்க விதமாக அந்த தாயினுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்துருக்குறாங்க. சுகத்தை கொடுத்தோடனே இந்த தாய்க்கு என்ன ஆயிருக்குன்னா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஆயிட்டு, நான் ஜெபித்த ஜெபம் எப்படி இருக்குங்க, வெற்றி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஒரு சில காலம் கொஞ்ச நாளைக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா, அந்த தாய்க்கு வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்திருக்குது. என்னன்னா, அந்த தாயினுடைய மகன் வந்து பெரியவன் ஆயிருக்கிறாரு. என்ன இருக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு துஷ்ட குணம் உள்ள மனிதனாக மாறி இருக்கிறாரு. மாறி அந்த தாயை வந்து கவனிப்பதே இல்லை, எதையுமே செய்வதே இல்லாத இப்படி மோசமான ஒரு குணத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இது ஆனவன அந்த தாய்க்கு என்ன இருக்குன்னா, இப்படியெல்லாம் என்னோட மகன் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு கண்ணீரையும் வலியையும் உண்டாக்கியதுன்றது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அந்த தாய் இப்பேற்பட்டதான ஒரு அனுபவத்துக்கு போன பிற்பாடு என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு ஜெபம் செஞ்சேனே, அந்த ஜெபம் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, தேவனுக்கு விரோதமாக இருந்தது. என்னுடைய சித்தம் நிறைவேறும் என்று வேணும்னு சொல்லிட்டு தேவனிடத்துல போய் நான் கேட்டேன். ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, என்னுடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு எனக்கு பதில் அளித்தார் என்பதை கூட நான் வந்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய பாடத்தை வந்து நான் நன்றாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது முதல் நான் என்ன பண்ண போறேன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து என்னுடைய காரியங்கள் எல்லாமே என்னுடைய சித்தத்தின் படியல்ல, தேவனுடைய சித்தத்தின் படி நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை அவங்க எடுக்கிறாங்கன்றது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அந்த தாய் சொல்லும்போது, என்னுடைய சுயநலமான அந்த ஒரு ஜெபம் வந்து வருடக்கணக்கான துன்பத்தையும் கண்ணீரையும் எனக்கு கொண்டு வந்தது. ஆனால் அது எனக்கு சந்தோஷமா இல்லாத என்னுடைய வாழ்க்கையிலே அநேக கண்ணீராக மாறியது என்று சொல்றாரு. அதனால பாருங்க, வந்து இந்த ஒரு ஜெபத்தின் மூலமாக நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகளில் நாம் எந்த அளவுக்கு நிலைத்து இருக்க வேண்டும் என்பதை கூட நாம் யோசித்து பார்த்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கூட சகோதரன் இந்த இடத்துல கொடுக்குறாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றான்னா, இந்த ஒரு சுயநல நோக்கத்துடன் செய்யப்படும் ஜெபங்கள் வந்து தேவன் வந்து என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் சில நேரங்களில் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு கேட்டது கிடைத்துன்னா அது தேவனுடைய அங்கீகாரம் என்று கூட அடையாளம் என்று அர்த்தம் கிடையாது அப்படின்றத கூட நாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் தேவன் என்ன பண்றான்னா, சுயநலமான ஜெபங்களுக்கு அவங்க கேட்டதை கொடுத்துட்றாரு. கொடுத்த பிற்பாடு எதற்காக கொடுத்தாருனாக்கா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிப்பதற்காக தேவன் அந்த இடத்துல அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாருன்றதை கூட நாம் பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய நோக்கம் நிறைவேறணுனாக்கா அது ஒரு சில அனுபவங்கள் மூலமாக தான் தேவன் அந்த இடத்துல அனுமதிக்கிறாருன்றதை கூட நாம் பார்க்கணும். இதை கூட வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். பாருங்க, வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என்னன்னா, கேட்கும் போதே அப்படிங்க தகாத விதமாக நம்முடைய இச்சைகள் நிறைவேறும்படி நாம் வந்து கேட்குறோம். அதனால நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோன்றதை கூட நாம் பார்க்கணும். அதை வாசிக்கலாம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்க, கேட்கறதுக்கு முன்னாடியே நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுங்க, அக்கிரம சிந்தையோட நம்ம கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து செவி கொடுத்து செய்வாரான்னா கண்டிப்பாக செய்யவே மாட்டார் என்பதை கூட பார்க்கணும். பாருங்க, ஜெபம் என்பது எப்படி இருக்குன்னாக்கா, தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதற்காக கண்டிப்பாக இல்லை, நம்முடைய இருதயத்தை
தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்துப்போக செய்வதற்காக கிடையாது. ஒரு உண்மையான ஜெபம் எப்படி இருக்குன்னா, நாம் விசுவாசத்தோடு கீழ்ப்படுதலோடு தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்முடைய இருதயத்தை அடிபணிந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஒரு சுயநலமான ஆசைகள் அல்லது உலக பலன்களை மட்டும் நாம் நோக்கமாக கொண்ட ஜெபங்கள் கிறிஸ்தவ, அதாவது உண்மையான கிறிஸ்தவ ஜெபத்துக்கு ஒரு முரணான காரியம் என்பதை கூட நாம் பார்க்கணும். அதாவது உலக பலன்கள்னாவே அது எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி நோக்கத்தோடு நாம் ஜெபம் செய்தோம்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு உண்மையான ஜெபத்துக்கு ஒரு முரணான ஜெபம் என்பதை கூட நாம் பார்க்கணும். சகோதரர் சொல்லும் போது இந்த சுயநலமான ஜெபங்கள் தேவன் கேட்கிறார்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்தை ஆதரிக்கிற எந்த ஒரு போதனையும் இதுவரைக்கும் நான் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சகோதரர் அந்த இடத்துல சொல்றது கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அதனால நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படும் ஜெபங்களை மாத்திரமே தேவன் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் என்பதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, ஒருவர் கேட்டதை பெற்றுக்கொண்டதுனால அந்த ஜெபத்தை தேவன் உடனே அங்கீகரித்தார்ன்றது நாம் கண்டிப்பாக நினைத்து கொள்ளக்கூடாதுன்றதை கூட நாம் பார்க்கணும். ஏன்னாக்கா தேவன் ஜெபத்தை கேட்குறாரு, கொடுத்துட்டாருனாக்கா நமக்கு என்ன ஆகிடுங்க, உடனே சுயநலமான காரியங்களை சொல்கிறேன் நான், சரியான காரியத்தை இல்லை, சுயநலமான நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறதுக்காக தேவன் கொடுத்துட்டாருன்னா உடனே தேவன் அந்த இடத்துல அங்கீகரிச்சிட்டாரு, இல்லை அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இறைச்சி கேட்டாங்க, தேவன் உடனே என்ன பண்ணிட்டான்னா இவங்களுக்கு அனுமதித்தார். அனுமதித்தினுடைய காரியம் என்னன்னாக்கா, அவங்க ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக தேவன் அந்த இடத்துல அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனால் அவங்களுடைய பேராசிய தேவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாருன்றதுக்கு ஒரு சான்று கிடையாது. அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. இவங்க கேட்டாங்க, தேவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை செஞ்சாருன்னு நம்ம நினைக்கவே கூடாது. கூட வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 106, 14, 15. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பாருங்க, இவங்க கேட்டதை தேவன் கொடுத்தாரு. அந்த ஒரு காரியத்துக்கு என்னன்னா அனுமதி. இப்போ நம்ம கூட சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன், தேவனோட வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதே ஒரு விஷயத்தான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அனுமதி கொடுத்தாருன்னா இவங்க அந்த இடத்துல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அந்த ஒரு அனுமதியை கொடுத்தாரு. அதே அங்கீகாரம்னா எது சொல்லனாக்கா, இப்போ ஒருத்தர் ஜெனிப்பிக்கப்பட்டாரு, அபிஷேகிக்கப்பட்டாரு, கடைசி அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது என்னன்னா முத்தரிக்கப்படுதல் ஒன்று தான் நடக்கணும். அப்போ இந்த ஒரு முத்தரிக்கப்படுதல்னா முழுமையாக அவர் ஒரு புது சிருஷ்டியாக மாறிட்டாருனாக்கா அந்த இடத்துல தேவன் அப்ரூவல் கொடுக்குறார். அப்ரூவல்னா என்ன சொல்லணும்னா அங்கீகாரம். தேவனை ஏற்றுக்கொண்டார், இவர் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஒரு அனுமதிக்கும் அங்கீகாரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அனுமதினா கேட்டதை கொடுப்பாரு, அதற்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுமதின்றது கூட பார்க்குறோம். அதே விதத்தில் அங்கீகாரம்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு முத்தரித்தல். இதை கூட நீங்கள் படிக்கணுன்னாக்கா ஸ்பிரிட் பிகாட்டனில் பேஜ் நம்பர் 121 படிச்சிங்கன்னா அதற்கான விளக்கம் கூட சார் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கின்றது கூட நாம் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை என்ன பார்க்கணும்னா, இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 16லேருந்து 21 வசனம் வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம வெனஸ்டே கிளாஸஸ்ல சகோதரர் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஒரு பாடத்துக்கான மேலோட்டமாக இதை பார்க்கலான்ற இந்த செல்வந்தனுடைய
மூடன் ஊமைன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இது ஊமையாக சொல்லப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நாம் எச்சரிப்பு உள்ளவர்களாக இல்லாமல் போனோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்கின்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அந்த ஒரு செல்வந்த மனிதன் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பண்ணார்னா அவருடைய வாழ்நாள் முழுவதுமே செல்வம் சேர்ப்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கையே செலவழித்து விட்டார்ன்றதை கூட பார்க்கணும். ஆனால் பாருங்க, தேவனிடத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்னா ஐஸ்வர்யனாக அவர் இருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முழுக்க முழுக்க அவர் செல்வத்தை சேர்ப்பதிலே தன்னோட வாழ்நாளையே கழிச்சாரு. ஒரு நாள் அவருக்கு மரணம் வந்துச்சு. மரணம் வந்தபோது அவருடைய செல்வம் கண்டிப்பாக யாருக்கோ போச்சு. கடைசியாக அவர் ஒன்று எடுத்துன்னு போனார். என்னன்னு பார்க்கும்போது அவர் மரிக்கும் போது அவருடைய சுயநல குணத்தை அந்த இடத்துல அவர் எடுத்துக்கொண்டார், போனார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 9 10 வரை. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பிரியமான சகோதரர், இங்க சொல்லும்போது ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்குது, பல சோதனைகளிலும் தீங்குகளிலும் விழுவார்கள் என்பதை கூட நாம் பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல என்னன்னாக்கா அநேகர் என்ன பண்றாங்க, இந்த ஒரு ஐஸ்வர்யத்துக்காக அநேக தீங்கான காரியங்களை செய்யறாங்க. ஆனா நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு தீங்கான காரியங்களை செய்யும்போது பல சோதனையில தீங்குகளில் கண்டிப்பாக நாம் மாட்டிக்கொள்வோம் அல்லது சிக்கிக்கொள்வோம் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 21 வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, அதனால இங்க மத்தியில சொல்லும்போது நாம் எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிஷம்னா பரலோகத்துல தான் அந்த இடத்துல நாம் சேர்த்து வைக்கணும் என்பதை கூட நாம் பார்க்கணும். பரலோக பொக்கிஷம்னா என்னன்னா தேவனுக்காக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா, அது நம்முடைய உடன்படிக்கை வாழ்க்கையில கீழ்ப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, தேவனுக்காக நாம் என்ன பண்ணுறோங்க, அநேக தியாகங்களை செய்கிறோம். எவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், எவ்வளோ டைம் என்ன பண்ணுறோங்க உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதில் இருந்தோ கேட்குறதில் இருந்தோ, இது எல்லாமே என்னன்னாக்கா அந்த ஒரு பரலோக பொக்கிஷன்றதை கூட நாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பரிசுத்த குணத்தில் தேவனை போல நாம் வளரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறோமே, அது பிற்பாடு இந்த ஒரு கிறிஸ்துவோடு எப்படியாவது நாம் அந்த ஒரு மகிமையின் ராஜ்யத்தில் நாம் அவரோடு கூட பங்கு பெறுவோன்னு இருக்கிறீங்களா, இது எல்லாமே பரலோக பொக்கிஷன்றதை கூட நாம் பார்க்கணும். பாருங்க, அதனால இந்த ஒரு காரியத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, நாம் கண்டிப்பாக இந்த பூமிக்கிற காரியங்களை தேடினோம்னா நாடினோம்னா அதிலே தான் நம்முடைய மனதும் சிந்தனையும் போகும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தொடர்ந்து இந்த ஒரு பரலோக பொக்கிஷம் தேவன் சொல்லியிருக்கிற அந்த ஒரு காரியங்களை முயற்சி செய்யணுன்றது கூட நாம் பார்க்கணும். இங்கே சொல்லும்போது இங்கே ஒரு ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மனிதன் எப்படி ஆயிட்டான்னாக்கா பலவித அந்த ஒரு தேவ அன்பை விட்டு அந்த ஒரு சுயநலமான காரியங்களுக்குள்ளாக அவன் போனான்றதை கூட நாம் பார்க்கணும். எப்படின்னா செல்வம் சேர்ப்பது, புகழை நாடும்பது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாடுவது, இது எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப அதிகமாக ஆயிட்டுன்றது கூட நாம் பார்க்கணும். ஆனால் பாருங்க, கிறிஸ்துக்களான ஒரு புது சிருஷ்டி ஆனவன் வாழ்க்கை தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்களில் ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த ஒரு பேராசை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வரும். யாருக்குமே வரலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒவ்வொரு பேராசை இருக்கும். யாருமே சரி, நான் கூட என்கிட்ட கூட பேராசை இருக்கும், சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பேராசை இருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு பேராசை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா எதிர்த்து ஒவ்வொரு நாளுமே நாம் போராடக்கூடியவர்களாக இருக்கணுன்றதை கூட நாம் பார்க்கணும்.
பாருங்க, கடைசியா ஒரே ஒரு விஷயத்த என்ன பார்க்கணும்னா, மோசேய பத்தி நம்ம பார்க்கும்போது, அவர் வந்துட்டு அந்த 70 பேர தேர்ந்தெடுத்து வச்சாரு இல்லைங்களா? அந்த 70 பேர் தேர்ந்தெடுத்து வைக்கும்போது கூட, இவர் வந்து எவ்வளோ ஒரு நீதியான ஒரு உண்மையா இருந்திருக்கான்றது கூட நாம் கொஞ்சம் கூட அவர்கிட்ட சுயநலம் இல்லன்றத கூட பார்க்கணும். எப்படின்னா, அந்த ஒரு ஆசாரியத்துவம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருந்துச்சு. இவரோட குடும்பத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருக்கலாம், இவர் வந்து அவரோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற 70 பேர் மட்டும் கூட தேர்ந்தெடுத்து வச்சிருக்கலாம். ஆனா இவர் வந்து என்ன பண்ணலங்க, அப்படி செய்யாம இவர் வந்து மற்ற கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரையுமா எடுத்து என்ன பண்ணாருன்னா 70 பேர் அந்த இடத்துல செய்தான்ற கூட நாம் பார்க்கணும். அதனால் நாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து சுயநலமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது கூட நாம் பார்க்கணும். இந்த ஒரு பாடத்துல என்ன ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, இந்த ஒரு பேராசை அது வந்துச்சுனாக்கா சுயநலம் வந்துடும். சுயநலம் வந்துச்சுனாக்கா அடுத்து என்ன பண்ணுன்னா, பல பாவங்களுக்கு இது வந்து வழி நடத்தும். கோபம், வன்மை, பகை, மற்றவங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஓகே. இப்போ இந்த நாள்ல கூட தேவன் இந்த ஒரு 2வது செஷன்ல கூட ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தையும் கூட சகோதரர் மூலமாக நம்மளுக்கு குடுத்திருக்கிறார். ஸோ டாபிக் என்னன்னு பார்க்கும்பொழுது, பேராசையின் கல்லறை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக சகோதரர் நம்மளுக்கு எடுத்தார். இந்த பாடத்தில நம்ம முழுக்க முழுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ அதான் பேராசை அப்படின்றது கூட அதோடைய ரூட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ரூட் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுயநலம் தான். ஸோ இன்னொரு சப்ஜெக்ட்ல கூட நம்ம பார்க்கும்பொழுது, ஜோசப் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கிறோம். ஸோ அதில கூட பார்க்கும்பொழுது, சுயநலம் தன்னுடைய சகோதரர்கள் ஆ தன்னுடைய சகோதரன கொலை செய்ய போகறதுக்கு கூட காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சுயநலம் தான் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படியாக ரூட் காஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது எல்லா கெட்ட குணலட்சணத்துக்கும் அந்த ஒரு ரூட் காஸ் தான் எதுன்னு பார்க்கும்பொழுது, சுயநலம் தான். ஸோ அந்த சுயநலம் இருக்கும் பொழுது, அனைத்து கெட்ட குணலட்சணங்களும் நம்மளுக்குள்ள வளருதுன்றதுக்கு இந்த ஒரு ஆ தலைப்பின்